இன்னைக்கு வீடியோல இப்போ ரீசெண்டா வெட்டிங் எடிட்ஸ்லயும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க இந்த மாதிரி கட் அவுட் எடிட்டிங் எப்படி நம்ம CapCutல மேக் பண்றோம்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல்ல பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல்லாவே இன்ஃபர்மேட்டிவா தான் இருக்கும். எந்த பார்ட்டியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ல எந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா 2 வீடியோஸ். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த 2 வீடியோவும் ஓரளவுக்கு லென்த்தியாவும் நல்ல குவாலிட்டியாவும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த 2 வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்க லாஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் இருக்க கிளிப்பை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைம் லைனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவோட லாஸ்ட்லேருந்து ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் முன்னாடி தள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து கட் ஆயிரும். இப்போ கட் ஆன அந்த லாஸ்ட் போர்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா ஓவர்லைன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஓவர்லே கொண்டு வந்துட்டு ரெண்டாவது வீடியோலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வீடியோவோட மேலே வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்லேல கொண்டு வந்து கிளிப் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கட் அவுட் கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள போனதுமே நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட வீடியோவில் சப்ஜெக்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கனாட்டிக்கு CapCut ஆட்டோமேட்டிக்காக கட் அவுட் பண்ணிடும். சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக கட் அவுட் ஆகலை அப்படின்னா நம்மளுடைய போன வீடியோவில் கஸ்டமைஸ்டு கட் அவுட் யூஸ் பண்ணி எப்படி கட் அவுட் பண்ணுறதுன்னு ஒரு டுட்டோரியல் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் கட் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கான கீழே போகிற அனிமேஷனை மேக் பண்ண போகிறோம். ரொம்பவே சிம்பிள். அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் டைம் என்ன வச்சுக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவோட எண்டிங்கில் டைம் என்ன வச்சுக்கோங்க. இப்போ அந்த சப்ஜெக்ட்டை கீழே எடுத்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 அனிமேஷன் டாட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 2 அனிமேஷன் டாட்டுக்கு சென்டர்ல டைம் என்ன வச்சுக்கோங்க. மேலே கிராஃப் டூல் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள போயிட்டு என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு எந்த கிராஃப் கொடுத்தா அந்த அனிமேஷன் பிடிக்குதோ அந்த கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ டிக் ஐகான் கொடுத்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஓவர்லேல ஒரு கிளிப் லென்த் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த லென்த் எங்க முடியுதோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரியே மேலே இருக்க ரெண்டாவது கிளிப்பை பார்த்தீங்கன்னா ஸ்பிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ற மாதிரி மேலே அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்பிட் கொடுத்துருப்பாங்க. ஸ்பிட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னு நான் சொல்றேன். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ அந்த அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா அது பிளாக்லேருந்து கலர் ஆயிருக்கும். இப்போ அந்த எடிட் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்பிட் பண்ணோம் இல்லையா ரெண்டாவது கிளிப்பு, அதை கிளிக் பண்ணிக்கிறோம். அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் அந்த கிளிப்போட ஸ்டார்டிங்கில் டைம் என்ன வச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சேச்சுரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு ஃபுல்லாக மைனஸில் இழுத்து விட்டுருங்க. -100 கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த கிளிப்பு பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிரும் பேக்ரவுண்டில். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிக் ஐகான் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம் டூல் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே டைம் லைனை அந்த வீடியோட எண்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மறுக்காதே அட்ஜஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு நம்ம அந்த மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா 0 கொண்டு வந்து வச்சிருங்க. வச்சிட்டிங்கன்னா போய் போதும். இந்த மாதிரி பிளாக்லேருந்து கலரில் வர மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஒரு அனிமேஷன் கிரியேட் ஆயிரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட். இதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு லென்ஸ் கேட்டகரிக்குள்ள போறீங்க அப்படின்னா பிளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அந்த கட் அவுட் பண்ண வீடியோ மட்டும் எந்த லென்த் இருக்கோ அதை அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட் அவுட் கீழே வரும்போது ஒரு ஷேக் எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். இதை நம்ம எப்படி மேக் பண்ணுறோம் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அதே மாதிரி தான் நீங்கள் அந்த கட் அவுட் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல டைம் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டில் போயிட்டு வீடியோ எஃபெக்ட்டில் போனீங்க அப்படின்னா நைட் கிளப் அப்படின்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அந்த கட் அவுட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பீடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுட்டு இன்டென்சிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதாவது 0 to 5 அந்த வேல்யூக்குள்ளே இருக்கணும். இப்போ நான் டிஸ்பிளேல காட்டுற மாதிரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிக் ஐகான் கொடுத்துட்டு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா அந்த எஃபெக்ட் அந்த ஓவர்லேக்கு மட்டும் வரணுமா இல்லை அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வரணுமா அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணிக்கிறது. அதுக்குள்ளே போயிட்டு சைடில் ஆல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலியமா அந்த ஷேக் எஃபெக்ட் அந்த என்டையர் வீடியோக்குமே வந்து செட் ஆயிரும். இது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரு நல்ல லுக்கை வந்து கிரியேட் பண்ணும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா அந்த கட் அவுட் பண்ணது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாட்டிக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த ஷேக் எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அது மேனேஜ் பண்ணிக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும். ஸோ ஷேக் எஃபெக்ட் வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்ததுக்கு ஒரே ஒரு எஃபெக்ட் தான் மோஷன் பிளர். இந்த மோஷன் பிளர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா கீழே எஃபெக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ள வீடியோ எஃபெக்ட் போனீங்க அப்படின்னா லென்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா மோஷன் பிளர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு டிக் ஐகான் கொடுத்துட்டு சேம் நீங்க ஷேக் எந்த லென்த்துக்கு வச்சிருக்கீங்களோ அதே லென்த்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மோஷன் பிளர் வந்து வச்சுக்கோங்க. இதை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மெயின் வீடியோல செட் ஆயிருக்கும் மோஷன் பிளர் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம அந்த ஓவர்லேக்கு செட் பண்ணணும். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு அது மெயின் வீடியோல இருக்கிறத ஓவர்லேக்கு செட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும். அந்த மோஷன் பிளர் பாத்தீங்கன்னா ஓவர்லேக்கு செட் ஆயிரும். இது எதுக்காக அப்படின்னா அந்த கட் அவுட் பண்ண எட்ஜ் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ஷா தெரிஞ்சது அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. இந்த மோஷன் பிளர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எட்ஜை மட்டும் கொஞ்சம் பிளர் பண்ணி விட்டுரும். அதனால பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் சாஃப்டா வந்து இருக்கும். இதுக்காக தான் மோஷன் பிளர் வந்து நம்ம பொதுவாக ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே அட்ஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள போயிட்டு ஹரிசாண்டல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல 49 அல்லது 50 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து செட் பண்ணிக்கோங்க. இன்டென்சிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து வச்சுக்கோங்க. இப்போ வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான மோஷன் பிளர் எஃபெக்ட் வந்து கிடைச்சிரும். இந்த வீடியோவை நீங்க 1080p 30 வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா
1080p 30 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். நீங்க அதிகமான குவாலிட்டில எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணும்போது Instagram வந்து கம்ப்ரஸ் பண்ணி விட்டுரும். ஸோ மறக்காம அத வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோல கரெக்ஷன் இருந்தாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் வந்து திருத்திக்கிறேன். பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு அடுத்து சூப்பரான இன்ட்ரஸ்டிங் எடிட்டிங் டியூட்டோரியல் நான் உங்க மீட் பண்றேன். நான் சாரதி டெக் டிஆர்லேருந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம்.